உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றதையும் இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். ஆக தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் யதார்த்தம், தெய்வ சிந்தனை, முடிஞ்ச வரைக்கும் பொதுநலமான யோசனை, இப்படி எல்லாத்துலேயுமே உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்ததை விட மற்றவங்களுக்காக எடுத்த முயற்சிகளும் முடிவுகளும் அதிகம். இதனால் சில நம்பிக்கை துரோகங்களையும் கடந்து வந்தீங்க. ஆனால் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை, இந்த கொஞ்ச காலகட்டங்களிலிருந்து உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு நிறைய மன அழுத்தங்களையும் வழி வேதனைகளையும் கடந்து வந்துட்டீங்க. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு என்னென்னா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வாழ்க்கையில் பெரிய இலக்குகளை நம்ம அடையலாமே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் தடை பண்ணுது. நீங்களும் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, அந்த ரிஸ்க் ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகுது. இதனுடைய விளைவுகள் 99% சக்ஸஸ்ஃபுல் ஆக்கி 1% ட்ராப் ஆகிடுறீங்க. அதை பார்த்தா மீண்டும் அந்த கஷ்டப்பட்டு வந்த அந்த 99மே அப்படியே போல்டாகக்கூடிய ஒரு நிலைமை. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு ப்ராஜெக்டும், ஒவ்வொரு வாய்ப்பும், ஒவ்வொரு அமைப்பும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களையும் தாண்டி உங்களை விட எந்த தகுதி இல்லாதவங்களுக்கு போய் சேரக்கூடிய நிலை உருவாகுது. அதனால் ரொம்பவும் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு வேண்டியது ஒரு மாபெரும் மாற்றம். அந்த மாற்றத்திற்கு கிரக அமைவுகள் சாதகமாக இருந்தால் கண்டிப்பாக அது உருவாயிடும். அது இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா பஞ்சமாதிபதி 7ஆம் வீட்டில் செவ்வாய் நின்று தனது லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சொந்த வீட்டில் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே நிற்கிறாரு. அது வரைக்கும் கன்னியில் தான் சுக்கிர பகவான் இருக்க போகிறார். கன்னியில் 22ஆம் தேதிக்கு மேலே புதன் ப்ளஸ் அந்த புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைகிறாரு. இதில் சூரிய பகவான் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல சொந்த வீட்டில் நிற்கிறார். பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம் பலமாகுது. இப்போ பாக்கியம்ன்றது என்ன? ஒன்று வேலையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிளாரிட்டியும், உங்களுடைய வேலையில் உங்கள் முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய சக்ஸஸும், இதெல்லாமே கிடைக்க போகுது. ஆல்ரெடி கடந்த காலகட்டங்களில் நடந்த சில மறைமுக பாதிப்புகளும் சரி, மற்றவங்க செய்த தவறுகளுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்ட விதமும் சரி, இதற்குரிய சிக்கலிலிருந்து மீண்டு வெளியில் வர போகிறீங்க. ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா வேலையே இல்லைன்னு தேடுறவங்களுக்கு வேலை இப்போ கிடைக்க போகுது. கிடைச்சிடுச்சுன்னு நினச்சிக்கிங்க. ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை அடைய போகுது. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சாதனைகளை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் சரி, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரிஸ்க் எடுத்து விஞ்ஞான சம்மந்தப்பட்ட ரீதியில் முயற்சி எடுக்கிறவங்களுக்கும் சரி, நிறைய சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு காலமாக, அதற்குரிய வழி வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும். இதில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா 100% மாபெரும் பெரிய நட்புகளும் பெரிய மேன்மைகளும் உங்களை கைகுலுக்கி மேலே தூக்கிவிடும். அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த சூரிய பகவான் பலம் பெறுவதனால உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தொழில் சார்ந்த வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும் போது தொழிலில் பெரிய லாபத்தை உண்டாக்க போகிறீங்க. ஏன்னா அந்த 11ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அப்போது விட்டதை பிடிக்கலாம். நாம் இழந்த அந்த மன அழுத்தங்கள், சந்தோஷங்கள் எல்லாத்தையும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க. கடன் சுமைகள் நீங்க போகுது. மாபெரும் வளர்ச்சி அடைய போகிறீங்க. பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிற சூரிய பகவானால் உங்களுக்கு பாக்கியமாகப்பட்ட திருமண வாய்ப்புகள் அமைய போகுது. புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கைகூடி வரப்போகுது. அதுலேயும் பூர்வ புண்ணிய சொத்துக்களும் உங்களுடைய வீடோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோ ஏதோ ஒரு விதத்தில் பிளாக் ஆகி நிற்குது. கைக்கு வருமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு சேரக்கூடிய தருணமாக இது உங்களுக்கு அமைய போகுது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தந்தை வழி சொத்துக்களும் தந்தை
உங்களுக்கும் உண்டான கருத்து வேறுபாடுகளும் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகளை அடைய போகிறீங்க. அதாவது தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையும் ரொம்ப நல்லா இருக்கும். மொத்தத்தில் இந்த தருணங்களில் உங்களுக்கு ஒரு மாபெரும் திருப்பங்கள் உண்டாக போகுது. ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமையெல்லாம் சந்தித்தவங்களுக்கு இன்றைக்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அருமையான கால அமைவாக இது இருக்கும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க. அதாவது தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன் பிள்ளைகளே தன் பேச்சை கேட்கலன்னா அதை விட வேறு ஏதாவது இருக்கான்ற அளவுக்கு சில வழி வேதனைகளை கடந்து வந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய போக்கும் சரி, செயற்கை சிநேகிதங்களும் சரி, அதனால் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து ஒரு மாற்றங்கள் உண்டாகும், மாறுதல்கள் கிடைக்கும், ஒரு பிடிப்பு ஒரு துடுப்பும் அவங்க வாழ்க்கையில் கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமையும். வேலைகள் கூடி வரும், திருமண மேன்மைகள் கூடி வரும். இந்த அமைவுகள் எல்லாமே தேடி வரக்கூடிய காலமாக இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த ராசிக்கு குறிப்பாக சொல்லணும்னா 10ஆம் வீட்டில் விழக்கூடிய பார்வை குரு பார்வையும் விழுது. அதே நேரத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் பலமாக நிற்கிறாரு. லாபஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் டைரெக்டாக வந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ அது நல்ல ஒரு அருமையான ஒரு டேர்னிங், தன்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் எப்படி வந்ததுன்னு தெரியல, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் போக மாட்டேங்குது, அந்த வலி வேதனை அனுபவித்து எந்த வேலையும் செய்ய முடியலன்ற அளவுக்கு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து குடும்பத்திற்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு அமையப்போகுது. மொத்தத்தில் இந்த தருணத்தில் மாபெரும் மாற்றங்களை அடைய போகிறீங்க, உண்டாக்க போகிறீங்க. தன்னுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவானது பார்வையே உங்களுடைய தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் விழுது. தனம் செல்வம் செல்வாக்கு பெருகும். வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் உருவாகும். கனரக வாகனங்கள் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். டெக்ஸ்டைல்ஸ் சார்ந்த விஷயங்களும், அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், அக்ரி விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல அருமையான ரிசல்ட் நல்ல மேன்மைகள் கிடைக்கும். மொத்தத்தில் முயற்சியை பலப்படுத்தினால் 100% வெற்றி அடைவீங்க. அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவம் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அப்பப்போ செக்கப் பண்ணிக்கணும். வண்டி வாகனங்களில் போகும் பொழுது வரும் பொழுது எச்சரிக்கையுடன் போகணும் வரணும். கடந்த காலகட்டங்களிலே சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைகளை சந்திச்சிருப்பீங்க. வரக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா சற்று எச்சரிக்கை வேணும். மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ நானாச்சேன்னு சொல்கிறதோ விஷயத்தில் எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சொந்த மந்தம் உற்றார் உறவினருக்கு எதிரில் நிறைய ஒரு நல்ல மேன்மையை உண்டாக்கிய உங்களுக்கு கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களிலிருந்து நிறைய மனச்சங்கடங்கள் உருவாயிடுச்சு. இதிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க. மாபெரும் இலக்கத்தொட போகிறீங்க. அதனால் முயற்சி எடுங்க. கண்டிப்பாக வேலையில் நல்ல மாற்றமும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் மாறுதல்களும் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்க போகுது. ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க, ரொம்ப மன அழுத்தத்திற்கு ஆளாயிட்டீங்க, ரொம்ப நெருக்கடிகளுக்கு ஆளாகி எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கிறீங்க. இதிலிருந்து எல்லாத்துலேயுமே ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் போல்டாக இறங்கி செயல்படுங்க. ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது. திசா புத்திகளில் சர்வாஷ்டவர்க்க பரல்கள் வந்து ஒரு 5க்கு மேலே, குறிப்பாக 3க்கு மேலே இருக்கும். 4, 5, 6, 7 இருந்துட்டாலும் டாப் லெவலில் வேலை செய்யும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் திடீர் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே 3க்கு கீழே வந்துட்டால் டோட்டலாக ட்ராப் ஆகிடும், நெகட்டிவ் ஆகிடும். அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க. அப்படி பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. 100% வெற்றி அடைவீங்க. உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.